வணக்கம். ஹேம்ஸ் லாபியில் இன்றைக்கி ஒரு ஆம்லெட் ரெசிபி, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆம்லெட், ஸ்பானிஷ் ஆம்லெட். இது வந்து ஸ்பானிஷ் குசைனில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆம்லெட் இது. இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து எக்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ், முட்டையும் உருளைக்கிழங்கும் தான். இது இன்றைக்கி நான் லோ கார்ப் ஃப்ரெண்ட்லியாக கீட்டோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுனால உருளைக்கிழங்குக்கு பதிலாக காலிஃப்ளவரோட அந்த அடி காம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உருளைக்கிழங்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த நார் மாதிரி இருக்கிறது, அந்த இலை இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக உருளைக்கிழங்கு மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி முட்டை, உருளைக்கிழங்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட். இதை தவிர வெங்காயம், குடமிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து க்ரீன் மற்ற கலர்ஸ் பெல் பெப்பர்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் வதக்கிக்குவோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் க்யூப்ஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரிஜினல் ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயில் கிட்டத்தட்ட டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் போட்டு 15 to 20 நிமிஷம் ஹை ஹீட்டில் குக் பண்ணுவாங்க. அந்த சூட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெங்காயத்துலேருந்து உருளைக்கிழங்குலேருந்து அந்த ஒரு இனிப்பு தன்மை எல்லாம் போய் அது வந்து கேரமலைஸ் ஆகி குக் ஆகும். ஸோ அவ்வளோ ஹீட்டில் ஒரு 15 நிமிஷம் குக் ஆகும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அதிலேருந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரியறது வந்து மசாலா மாதிரி இருக்கும். அதை தான் வந்து ஆம்லெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த எண்ணெயை வடித்து வச்சுட்டு நம்ம வேறு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண வேணான்றதுனால நான் ஒரு 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலில் ஒரு ஹை ஹீட்டில் 20 நிமிஷம் நான் குக் பண்ண போகிறேன். அந்த 20 நிமிஷம் அப்படின்னா முதல் 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வாசம் வரும்போது நறுக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அந்த அடிக்காம்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஹீட்டில் குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த உருளைக்கிழங்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த காலிஃப்ளவரோட ஸ்டெம்மும் சரி வெங்காயமும் சரி நல்லா வதங்கி அங்கங்கே கிறிஸ்பி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி அந்த ஹீட்டோடு வச்சுருங்க. குடமிளகாய் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம். நம்ம ஆம்லெட் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீல் இருக்கணுன்றதுனால நான் அதை சீக்கிரமே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு 4 முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த முட்டையில் சேர்த்துக்கிறோம். இதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் மூடி ஓரமாக வச்சுருங்க. இந்த வதக்கின அந்த ஹீட்டை வந்து நம்ம டைரெக்டாக முட்டையில் சேர்த்துருக்கோம். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அப்படி நல்லா திக்கான மாதிரி ஆகும். இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான். நீங்கள் உடனே ஆம்லெட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப அகலம் இல்லாத பேன், அதே சமயத்தில் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கணும். நம்மளோட ஆம்லெட் வந்து நல்லா தடியாக அப்படி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். ரொம்ப அகலமாக இருந்தால் மெல்லிஸாக போயிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக் ஆம்லெட் அந்த கலவையை வந்து அதில் ஊற்றிடுங்க. நல்லா பரப்பி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து லோ ஹீட்டில் தான் குக் பண்ணணும். எதனால் அப்படின்னா நல்ல தடியாக வரப்போகுது இந்த ஆம்லெட்டு. ஸோ நமக்கு உள்ளேயும் வேகணும். அதே சமயத்தில் அடியில் ரொம்ப ஹீட் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருகி போயிடும். அதனால் லோ ஹீட்டில் இதை குக் பண்ணுங்கள். மேலே அந்த நடுவில் இருக்கிற அந்த முட்டையெல்லாம் வேக லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே ஒரு மூடி போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள், கருகாமல் இருக்குது. இப்போ இதை நம்ம திருப்பி போடணும். இப்போ இதுதான் வந்து ட்ரிக்கி பார்ட்டே. நம்ம சாதாரணமாக தோசை கரண்டி வச்சு இப்படி நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா வெளியிலலாம் தெரிக்கும். ஏன்னா இங்கே இன்னும் நடுவில் முட்டையெல்லாம் இருக்குது பாருங்கள். இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அழகாக செய்யணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், மேலே இது மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு கீழே இருக்கிற இந்த பேன் அப்படியே கவுத்தி விட்டுருங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி அடக்கமாக நம்ம கை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு பேன் எடுத்துக்கணும். இது அப்படியே நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா நம்ம முட்டை அழகாக தட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ தட்டில் இருந்து இதை நீங்கள் இப்படி மெல்லமாக சாய்ச்சி அதே பேனில் அந்த அதர் பக்கத்தை வந்து குக் பண்ணுறதுக்கு இப்படி சாய்ச்சி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 7 நிமிஷம் அதே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி. இதை ஒரு தட்டில் எடுத்து நம்ம பிட்ஸா கட் பண்ணுற மாதிரி பீசஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து சூடாகவும் சர்வ் பண்ணலாம், ஆறி போனாலும் சாப்பிடலாம். ஒரு 4 முட்டை இருக்கு இல்லையா, இது வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஆளுக்கு 3 பீசஸ் வரும். நம்ம நார்மல் எக் ஆம்லெட் சாப்பிட்றதுலேயும் வந்து இது ஒரு டேஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த லுக் அண்ட் ஃபீல்மே வந்து வித்தியாசமாக இருக்கும். பீட்சா மாதிரி பீசஸில், பட் எக் ஆம்லெட் டெஃபினட்டாக கிட்ஸும் வந்து இதை என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஹேம்ஸ் லாபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.